ஸ்ரீ குருவே நமः ஸ்ரீ குருவே நமः ஸ்ரீ குருவே நமः. ஓம் நமோ குரு பிரம்ம பூஜிதம் கோலய சரண சங்கல்பிதம் சாமர நயன கிருஷ்ணம் பிரசன்ன வதனம் மதுர வாசகம் மங்கள ரூபம் மானச அனுகிரக தபசம் பவித்ரம் பரமானுகிரகம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம். ஸ்ரீ குருவே நமः. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இளைநிலை யோகி பாடத்திட்டத்துல மெய்ஞான மகாதர்சனம் முடிச்சுட்டு இன்னைக்கு நலம் தரும் நல்லாசனங்கள் நூல் பார்க்க இருக்கிறோம். குருதேவர் இந்த யோகாசனங்களை அழகா நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்கிறார். இப்ப நம்ம அறிநிலையில பார்த்தோம் அப்படின்னா உடம்பே உயிரை, இலைநிலையில நலம் தரும் நல்லாசனங்கள், முதுநிலை யோகத்துல ராஜயோக சம்பூர்வ யோகாசனங்கள். அது முதுநிலை யோகத்துல யோகாசனங்கள் முழுமை பெற்று போகுது. 72 ஆசனங்களும் அதனுடைய கிளையாசனங்களோட முதுநிலை யோகத்துல முழுமை பெற்று போகுது. இன்னைக்கு நாம நலம் தரும் நல்லாசனங்கள். என்னோட வாய்ஸ் நல்லா கிளியரா இருக்கா? ஏதாவது பிரேக் இருக்குங்களா? ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ குரு கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கு. ஸ்ரீ குருவே நமः. இப்ப நலம் தரும் நல்லாசனங்கள் ஒரு அற்புதமான ஒரு மனித வாழ்க்கைய நம்ம ஞானிகள் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு இகலோக வாழ்வு, இன்னொன்னு பரலோக வாழ்வு. இந்த இகலோக வாழ்வு பரலோக வாழ்வு ரெண்டு வாழ்வையும் இந்த உடம்போட வாழ்ந்துன்னு இருக்கும் போதே உணர்ந்தவங்க ரொம்ப கம்மி. நம்ம இந்த பூமியில வாழும்போது ஏற்படுற சுக துக்கங்கள் அவஸ்தைகள் இதோட வாழ்ந்து நம்ம மரணம் ஆயிடும். ஆனா இந்த உடம்போட வாழ்ந்து நிற்கும் பொழுதே இந்த ரெண்டு அனுபவங்களும் இகலோக வாழ்வு அனுபவத்தையும் பரலோக வாழ்வு அனுபவத்தையும் பெற்றவங்க ரொம்ப கம்மி. அப்படியே அதை பெற்றிருந்தவங்க யாரோ ஒரு சிலர், ஒரு மகாத்மாக்கள் பிரம்ம ஞானிகள் அதை பெற்றிருந்தாலும் அதை வெளியில சொன்னவங்க ரொம்ப கம்மி. அந்த அனுபவத்தையும் அதை வெளியில சொன்னவங்க ரொம்ப கம்மி. சரி, அப்படியே அதை சொல்லியிருந்தாலும் இந்த இகலோக வாழ்வையும் பரலோக வாழ்வையும் ரெண்டையும் சிறப்பா அமைச்சிக்கிறதுக்கான வழிமுறைகளை சொன்னவங்கள யாருமே இல்லை. அந்த அனுபவத்தை தான் அவங்க பெற்றிருந்த போதும் கூட இந்த வாழ்க்கையும் இங்க பூமியில வாழ்ந்து இருக்கும்போது இந்த வாழ்க்கையும் இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் இன்னொரு பரலோக வாழ்வு இருக்கு, அந்த வாழ்க்கையும் ரெண்டையும் சிறப்பா வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை குருதேவர், என்னோட குருதேவர் ஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகள் மட்டும்தான் தெளிவுபடுத்தி இருக்கிறார். எப்படி நம்ம இந்த வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கணும், இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கைக்கும் நம்ம எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கணும்னு அற்புதமான நமக்கு ஒரு பாடத்திட்டம், பயிற்சி முறைகளோட கூடிய பாடத்திட்டம். அந்த வகையில தான் நம்ம அந்த பாடத்திட்டத்துல இன்னைக்கு நலம் தரும் நல்லாசனங்கள், அற்புதமான யோகாசனங்கள் நூல்ல உடம்பே உயிரிலே நம்ம எல்லா ஆசனங்களையும் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட பத்மாசனத்துல இருந்து வஜ்ராசனம், வஜ்ரமுத்ரா எல்லாமே நம்ம அதுல பார்த்துட்டோம். இதுல நலம் தரும் நல்லாசனங்கள்ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஆசனங்கள் உஷ்டாசனம், சர்பாசனம், சலபாசனம், இருதயாசனம், உத்திஷ்ட ஆசனங்கள், அப்புறம் பிருஷ்டாசனம், பிரியாசனம், சூரிய நமஸ்காரம். இந்த உஷ்டாசனம் இது இப்ப நான் சொல்றது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல இருக்கிற ஆசனங்கள். எடுத்த எடுப்புல யாரும் உஷ்டாசனம் பண்ணக்கூடாது. ஆனா அதனுடைய பயன்கள் அபாரமான ஒரு பயன்கள். உஷ்டாசனம் அது நம்ம செய்முறை பார்த்தும் போதே தெரியும். அது நம்ம இப்ப அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா உஷ்டாசனம் நம்ம அந்த திரும்பிய நிலை நல்லா பின்னாடி பெண்ட் பண்ணி இருக்கும்போது
அந்த மார்பு, அந்த எலும்பு, விலா எலும்பு, நம்மளுடைய நுரையீரல் எல்லாம் எவ்வளவு படர்ந்த ஒரு நிலைக்கு நம்ம அதை கொண்டு போறோம். இந்த நுரையீரலுக்கு அந்த மாதிரியான ஒரு பயிற்சியை, அந்த மாதிரியான ஒரு நிலையில நம்ம வாழ்நாள்ல கொடுக்கவே முடியாது. உஷாசனம் பண்ணிட்டு அது நல்லா மூச்சை ஆழ்ந்து இழுத்து விட்டுட்டு அதை பண்ணிட்டு இது பண்ணும்போது நுரையீரலுடைய அந்த மேல் பகுதி அதுக்கெல்லாம் போதுமான அந்த ஆக்சிஜன் அற்புதமா கிடைக்கும். இன்னொன்னு, இந்த உஷ்டாசனம், சர்வாசனம், இருதயாசனம், இது மூணும் இதயத்துக்கு அற்புதமான ஆசனங்கள். இதயத்துல இருக்கிற வாழ்வுகள், இதயத்துக்கு போற மின்சாரம், இதயத்துக்கு போற அந்த இரத்த குழாய், இதுக்கெல்லாம் அற்புதமான ஒரு பயிற்சி. சின்ன குழந்தைங்கலாம் சில பேருக்கு அந்த உடம்பு ரொம்ப ஒரு அகலமா இருக்காது, ஒரு அமைப்பா இருக்காது. அப்படி இருக்கிறவங்க சின்ன வயசுல இருந்தே உஷ்டாசனத்தையும் வஜ்ரமுத்ரா சேர்ந்து நடும்போது அந்த உடம்போடைய தோற்றம், ஒரு படர்ந்து விரிந்த அந்த மார்பு, அந்த ஷோல்டர்ஸ்க்கு எல்லாம் இருக்கிற அமைப்பு, அது அவ்வளோ அற்புதமா அதை சரி பண்ணக்கூடிய ஆசனம் உஷ்டாசனம். அதுக்கடுத்து சர்வாசனம். சர்வம்னா பாம்பு. சர்வாசனம் ஒரு ஆசனங்களுக்கும் கிளையாசனமும் இருக்கு. இப்ப சர்வாசனத்துக்கு பார்த்தா 6 கிளையாசனம். சர்வாசனம்னு எடுத்துக்கும் போது அது இதயத்துக்கு அற்புதமான ஒரு பயிற்சி. அதே மாதிரி நம்மளுடைய முதுகுத்தண்டு, நம்ம செய்கின்ற எல்லா ஆசனங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஆசனங்களும் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் பயிற்சி கொடுத்துக்கினே இருக்கும். பல நிலைகள்ல கொடுத்துன்னு இருக்கும். அது எதுனா நம்மளுடைய முதுகுத்தண்டு தான் காரணம். நம்மளுடைய அந்த முதுகுத்தண்டுல போடுற 2 நரம்புகள், இடைப்பிங்களை, அதுக்கு நடுவுல போடுற சுஷ்மனா, இதுல கடத்தப்படுற செய்திகள், அது மூளையில போய் இணையிற இடம், அதை இணைஞ்ச அப்புறம் மூளையில விளங்குகிற விளக்கம், அந்த நியூரான்ஸ், இதெல்லாம் தான் மனிதனை இயக்க வைக்குது. இந்த இயக்கத்துல எந்த வகையிலையும் அது சீர்கெடாம இருக்கிறதுக்கு ஒரு ஆசனம்ல அந்த தொகுப்பை பாருங்க. என்னென்ன நிலையில நம்ம பண்றோம், அந்த நிலையில பண்ணும்போது நம்ம முதுகுத்தண்டுக்கு என்ன மாதிரியான அற்புதமான பயிற்சிகளை கொடுக்க பாருங்க. அதை தாண்டி நம்மளுடைய 6 ஆதார கமலங்கள், முதுகுத்தண்டுல இருக்கிற 6 ஆதார கமலம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அனாதம், விசுத்தம், ஆஞ்சை, இந்த நரம்பு முடிச்சுகள், அங்கிருந்து கடத்தப்படுற அந்த செய்திகள். சர்வாசனத்தை நீங்க பண்ணும்போது அந்த முதுகு எலும்புக்கெல்லாம், முதுகு தண்டுக்கெல்லாம் ரொம்ப எல்லாம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டோம். ரொம்ப இலகுவா அதை நம்ம அதை அண்ணாந்து அந்த முச்சற்ற நிலையில பார்க்கும் பொழுது மிதமான ஒரு பயிற்சி அந்த முதுகுத்தண்டு. அந்த 6 ஆதார கமலங்களையும் அப்படி தட்டி விடுற மாதிரியான பயிற்சி. அதை தாண்டி நம்ம அப்படி அண்ணாந்து அப்படி மேல பார்க்கும்போது தைராய்டு சுரக்கக்கூடிய தைராக்சின், தைராய்டு பின்னாடி இருக்கிற பேரா தைராய்டு, இதுக்கெல்லாம் அற்புதமான ஒரு ரத்த ஓட்டம். அப்படியே சர்வாசனத்துல கொஞ்சம் கிளையாசனங்கள்லாம் இருக்குது. கண்டகிரியா, சுவாச சர்வாசனம், இதெல்லாம் நம்ம எதனாவது ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, பிபி இருக்குது, ஹை பிபி இருக்குது, அவங்களுக்குன்னா சுவாச சர்வாசனம். அந்த சுவாசத்தை நாம என்ன நிலையில நாம அந்த சர்வாசனத்திலே பண்றோம் அப்படின்னு, அந்த மாதிரி அந்த கிளையாசனங்கள் என்னென்ன பிரச்சனைகளோ அதுக்கேற்ற மாதிரி கிளையாசனங்கள் எடுத்து. அதுக்கப்புறம் இருதய ஆசனத்துக்கு 7 கிளையாசனங்கள். நீங்க ஒரு மனிதனுடைய அந்த கை முஷ்டி அளவு, இதுதான் அவனுடைய இதயத்தினுடைய அளவு, இதுதான் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த அளவுல அது பெருசானாலோ இல்ல கம்மியானாலோ இதய பிரச்சனை. இதயத்துக்கு போற அந்த வால்வு, இதயத்துல இருக்கிற அந்த 4 அறைகள், அதுல இருக்கிற வால்வுகள் கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம உழைக்கின்ற அந்த உழைப்பு, கொஞ்ச நேரமாச்சும் அதுக்கு ஓய்வு இருக்குதானா? இல்லவே இல்லை. இதயத்துக்கு மட்டும் ஓய்வே இல்லை, சதா நேரமும் அது இயங்கினே இருக்கு. அந்த இயக்கக்கூடிய இயக்கத்துக்கு கொஞ்சம் இளைப்பாறுதல் அங்க இருக்கிற அந்த வால்வ்ஸுக்கும், அது போர்த்தப்பட்டு இருக்கிற அந்த எண்டோகார்டியம், எபிகார்டியம், பயோகார்டியம், அந்த 4
அந்த 4 இது மேல இதயத்து மேல அந்த சேஃப்டி பண்றதுக்கு போர்த்தப்பட்ட அந்த இதுக்கு கொடுக்குற அந்த போஷாக்கும், இதயத்துக்கு போற ரத்த குழாய், அந்த ரத்த குழாய்க்கு இதயத்துக்கு போற ரத்தம் போற இடத்துக்கு சரியான ரத்த ஓட்டம் போறதுக்கும், இதயத்துல இருந்து புறப்படுற அந்த பெரிய பெரிய ரத்த குழாய், இதயத்துக்கு போற தமனிகளும் சரி, இதயத்துல இருந்து வெளியாகிற அந்த பெரிய பெரிய ரத்த குழாய்கள், உடம்பு முழுவதும் அனுப்பப்படுற அந்த ரத்த குழாய்களும், இதெல்லாம் நாம வந்து ஒரு நுட்பமா அதுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தையும் அதை வந்து சீரா பார்க்கணும் அப்படின்னா, அது அதனுடைய அமைப்பு என்னைக்கும் சரியா அமையணும், அதனுடைய இயக்கம்லாம் சரியா இருக்குன்னா, அதுக்கு இருதய ஆசனம் ஒரு அற்புதமான ஒரு ஆசனம். அது நாம் என்ன அதை எப்படி விளக்குறது? சின்ன சாதாரணமான ஒரு நிலையில தான் அந்த ஆசனங்களை நம்ம பண்றோம். நல்ல இருதய ஆசனத்தை நம்ம வந்து அதை பண்ணும்போது என்ன பண்றோம்? மூச்சடக்கிய நிலையில பண்றோம். நம்ம ஒரு ஆசனங்களும் சுவாசத்தை நல்லா கவனிக்கணும். இன்னும் மூச்சற்ற நிலை, மூச்சடக்கிய நிலை, இயல்பான சுவாசம். இந்த மூச்சடக்கிய நிலையில இந்த இருதய ஆசனத்தை பண்ணும் பொழுது என்ன, நம்ம நுரையீரலுக்கு முழுமையான அந்த ஆக்சிஜன், அந்த பிராண சக்தி, நம்ம மூச்சு பயிற்சி பண்ணும்போது மட்டும் நம்ம நுரையீரல முழுமை பெறல. ஒரு ஆசனங்களுக்கும் நம்ம நுரையீரலுக்கு அந்த பயிற்சி கொடுக்கணும். அப்படியே அந்த ஆக்சிஜன், அந்த பிராண சக்தியை அந்த நுரையீரல் முழுவதும் போய் ஒரு 10 செகண்ட் இருதய ஆசனத்துல அடக்கி வைக்கணும். என்ன ஆகுது? கப்ப 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 கப்பான்னு இதயத்துக்கு போற அந்த பிராண சக்தி அதிகமாகுது. இதயத்துக்கு அந்த ஆற்றல் அப்படியே அபாரமா கிடைக்கும். இதை தாண்டி இதயம் இயங்கக்கூடிய அந்த மின்சாரம், இதுதான் இந்த நுட்பம் தான் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இது வந்து குருதேவர் வந்து அதுல குறிப்பிட்டிருப்பார். எத்தனை கோடி கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் இதயத்துக்கு கொடுக்க முடியாத விஷயம் அந்த மின்சாரம். அதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் இருதய ஆசனம். கொஞ்ச நேரம் ஒரு 3 முறை நம்ம பண்றோம் அப்படின்னா போதுமான அந்த மின்சாரத்தை அந்த இதயத்துக்கு கொடுத்துட்டோம், அந்த இயக்கத்துக்கு. அப்படின்னா அன்றைய தினம் அந்த இதயம் பாதுகாக்கப்பட்டது. அதே மாதிரி இதயத்துக்கு போற அந்த வாழ்வுல வர பிரச்சனை, குழந்தையில இருந்தே சில பேருக்கு அந்த இதயத்துல வர பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரியா வராங்கன்னா அவங்களெல்லாம் நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி இதய பிரச்சனையோட வராங்க, எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து இருதய ஆசனம் தான் இதயத்துக்கு உடனே இருதய ஆசனம் கொடுத்துடக்கூடாது. எளிமையான சில ஆசனங்கள், பத்மாசனம் போட முயற்சி பண்றோம், வரல, சரி அதனால ஒண்ணும் தப்பு இல்லை, அர்த்த பத்மாசனம் போடுங்க. அதுவும் வரலைங்க, சுகாசனம் போடுங்க. போட்டுட்டு சுகாசனத்திலே ஒரு 2 ஆசனம், அந்த இலகு முத்ரா பத்மாசனத்துல பண்ணுமே அதே மாதிரி சுகாசனத்திலே நின்று பொறுமையா இலக முத்ரா பண்ணும். அப்புறம் ஸ்டாண்டிங் போஸ்டர்ல ஒரு 2-3 ஆசனம், அப்புறம் ஓய்வு ஆசனம் ஒரு 10 நிமிஷம் நாடிசனம். இதை ஒரு 2 மாசம் பண்ணிக்குவாங்க. அப்படின்னா என்ன ஆகுது? அந்த உடம்புக்கு போதுமான அந்த எங்கெங்கெல்லாம் இந்த ஆக்சிஜன் சரியா போலையோ, எங்கெங்கெல்லாம் ரத்த ஓட்டம் சரியா போலையோ எல்லா இடத்துக்கும் சீரா போக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடம்பை தயார் பண்ணணும். ஒரு 2 மாசம் பண்ணுங்க, அது 2 மாசம் ரெகுலரா பண்ணிட்டு வாங்க. ஆனா வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வஜ்ரமுத்ரா, அதுக்கப்புறம் 1 மாசம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? அவங்க இதயத்துக்கான பிரச்சனை சிகிச்சையை ஆரம்பிக்கிறோம். சர்பாசனத்தை கொடுக்குறோம். சர்பாசனத்தை ஒரு 2 மாசம் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதயத்துல இருக்கிற வாழ்வுகள், அந்த சுருங்கப்பட்டு இருக்கிற அந்த வாழ்வுகள், அந்த பழுதுபட்ட அந்த வாழ்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா சரியா ஆரம்பிக்கும். அதாவது எதிர்விளைவுகள் இல்லாதது, பாதுகாப்பானது. கொஞ்சம் கூட அவங்கள வந்து நம்ம வந்து வரவங்களுக்கு, அது ஆசனங்கள் கத்துக்கிறவங்களுக்கு எந்த வித எதிர்விளைவுகள் இல்லாம ஒரு குழந்தைய போல அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும். குருதேவர் அதுக்காக தான் அது பார்த்து பண்ணியிருக்கிறாரு. அப்படி உடம்பெல்லாம் தயார் பண்ணி வந்த போது அந்த இருதய ஆசனம் 6 மாசம் இங்க உடம்பு தயாராகி போச்சு. இருதய ஆசனத்தை வாங்குறதுக்கு இருதயம் தயாரா இருக்கு. அந்த நிலையில இருதய ஆசனத்தை கொடுத்தா இருதய பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும். என்ன, இந்த 6 மாசம் அவங்க கரெக்டா இதை ஃபாலோ பண்ணிடணும். சரியா அதை செஞ்சுன்னு வந்த அதுக்கப்புறம் பிரம்மாஸ்திரத்துல கை வைக்கணும். சில பேருக்கு இந்த சாதாரணமான ஆசனங்களே சரியா போயிடும், சர்வாசனத்திலே சரியா போயிடும். சர்வாசனத்தை ஒழுங்கா பண்ணிட்டு வந்தாலே அதுல சுவாச சர்வாசனம், கண்டகிரியா கொடுத்தாலே அதுல சரியா போயிடும். இருதய ஆசனமே அங்க தேவைப்பட போறது இல்லை. அதையும் தாண்டி அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்குதுன்னும் போது நம்ம இருதய ஆசனம், இருதய ஆசனம். அதுக்கு அர்த்தம் பார்த்தா சலபாசனம். சலபாசனம் அப்படின்னாலே உங்களுக்கு எது நினைவு வருது? யார் சொல்றீங்க? சலபாசனம் எதுக்கான ஆசனங்கள்? எந்த உறுப்புக்கான ஆசனம் சலபாசனம்?
சொல்லுங்க, கேட்கல. கிட்னி. சிறுநீரகங்கள். அற்புதம், அற்புதம். சிறுநீரகங்கள் சலபாசனாவே சிறுநீரகங்கள் தான். ரெண்டு அந்த சலபாசனத்தையும் மூச்சு அடக்கிய நிலையில தான் பண்றோம். நம்ம சிறுநீரகங்கள்ல வந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு, சிறுநீரகங்கள் உற்பத்தி ஆவறதுலே பிரச்சனை ஒண்ணு. இன்னொன்னு, சிறுநீரகங்கள் சரியா உற்பத்தி ஆகி அந்த சிறுநீரகங்கள் கழிக்கக்கூடிய பாதையில வர பிரச்சனை. சிறுநீரகங்கள் உற்பத்தி ஆவதிலே பிரச்சனை அப்படின்னா, சிறுநீரகங்கள் வந்து நெஃப்ரான்ஸ், கோடிக்கணக்கான அந்த நெஃப்ரான்ஸை வச்சு நம்ம ரத்தத்துல இருக்கிற அந்த யூரியா, கிரியேட்டின் போன்ற அந்த நம்ம உடம்புக்கு தேவைப்படாத விஷயங்கள் எல்லாம் ஃபில்டர் பண்ணுது. இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ல நல்ல விஷயம், நல்ல சத்துக்களையும் அதை ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா பிரச்சனை. கரெக்டா உடம்புக்கு தேவையில்லாத மட்டும்தான் எடுக்கணும். உடம்புக்கு தேவையான சத்துக்களையும் எடுத்து அது யூரின்ல போக ஆரம்பிச்சதுன்னா பிரச்சனை. ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் சரியா நடக்கணும். சரி, ஃபில்டர் ஆகி நம்ம ரத்தத்துல தேவையில்லாத அந்த யூரியா, கிரியேட்டின் இதெல்லாம் வந்து நம்மளோட சிறுநீர் பையில வந்து வந்துடுச்சு. அந்த சிறுநீர் பையில இருந்து சரியா சிறுநீர் கழிக்கணும். அந்த பாதை இருக்குது பாருங்க. இந்த சிறுநீர் பைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆண்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு 40-45 வயசுக்கு மேல நீ கடந்துட்டா எல்லாருக்கும் வரது அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல வர பிரச்சனை. இந்த சிறுநீர் பையில இருந்து சிறுநீருக்கு போறதுக்கு சிறுநீர் பைக்கு கீழே ஒரு கிளாண்ட் ஒன்று இருக்கு, ப்ராஸ்டேட் கிளாண்டுன்னு. இது வந்து நம்மளோட சிறுநீர் கழிக்கிற பாதையும் ஆண்களுடைய அந்த விந்து போற பாதையும் ரெண்டு ஒண்ணுதான். இதுல வந்து எதனால அந்த கிளாண்ட்ல வீக்கம் ஏற்பட்டுடுச்சு, இல்ல அந்த கிளாண்ட்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, இல்ல அந்த கிளாண்ட்ல கேன்சர் கூட வந்துருதுன்றாங்க. வந்துடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, இந்த போற பாதை அப்படியே சுருங்கி போகுது. இப்ப யூரின் வந்து ஃபில்டர் பண்ணிடுச்சு, கிட்னி ஃபில்டர் பண்ணிடுச்சு, பிளாடர்லாம் ஃபுல்லா இருக்குது, யூரின் பேக் ஃபுல்லா இருக்கு, யூரின் போக முடியல. யூரின் வர மாதிரியே உணர்வு இருக்கும் அவங்களுக்கு. குடுன்னு பாத்ரூம் போனா 2 செட்டு 3 சொட்டு வரும், அவ்வளவுதான், கழிக்க முடியாது. திருப்பி வந்து உக்காந்தா திருப்பி வர மாதிரி இருக்கும், நரக வேதனை. ஒரு வேலை, ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயாவது ஒரு அரை மணி நேரம் போகலாம், ஒரு ஊருக்கு போகலாம், எங்கேயும் எதுவுமே பிளான் பண்ண முடியாது. காரணம் இந்த யூரின் போற பாதையில அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து சுருங்கி போச்சு, வீங்கி போச்சு. என்ன பண்றது பாருங்க, கிட்னி என்ன பண்ணுது பாருங்க. இப்ப யூரின் ஃபுல்லா அதை ஃபில்டர் பண்ணி யூரின் கிட்னி தன் வேலையை பண்ணிட்டு இங்க யூரினை சரியா கழிக்க முடியல. கிட்னியில இருக்கிற அந்த சிக்னல் மூளைக்கு போகுது, மூளையில இருந்து சிக்னல் வருது, ரத்தத்துல நிறைய அழுக்கு இருக்குதுப்பா, அதை ஃபில்டர் பண்ணுப்பான்னு. கிட்னி வந்து ஏன்பா ஏற்கனவே அமைச்சதே ஒன்றும் போல, நான் என்னத்தை ஃபில்டர் பண்றது? அந்த ப்ராசஸ், அடுத்த ப்ராசஸ் முடியணும்ல. ஏற்கனவே இருந்த அழுக்குகளும் அப்படியே இருக்குது, அந்த பிளாடர் ஃபுல்லா இப்ப இருக்குது. ஃபுல்லா போயிருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, மூளையில இருந்து வர சிக்னலை வந்து கிட்னி தவிர்த்துது. இல்ல, அது நான் இப்ப ப்ராசஸ் பண்ண முடியாது, ஏன்னா பிளாடர் ஃபுல்லா இப்ப இருக்குது, நான் அடுத்து ஃபில்டர் பண்ண முடியாது. என்ன ஆகுது, ரத்தத்துல அந்த அழுக்குகள் அப்படியே ஒரு சின்ன பிரச்சனை வந்து அடுத்தது என்ன பிரச்சனை பண்ணுது பாருங்க. இந்த அழுக்கோட இருக்கிற ரத்தம் இதயத்துக்கு போச்சுன்னா இருதய பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை. எங்க அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல அந்த போற பாதையில, சிறுநீர் போற பாதையில வர பிரச்சனை உடல் முழுவதும் மற்ற உறுப்புகளை எப்படி நம்மள பழிவாங்குது. நம்மள பழிவாங்கணும்னு அதுக்கு அவசியம் இல்லை, அதால அது வேலையை செய்ய முடியல. அப்போ சிறுநீரகங்கள் என்பது இதை தாண்டி நம்மளோட இந்த சிறுநீரக கற்கள், அதை விட ஒரு கொடுமையான விஷயம். இந்த ப்ராஸ்டேட்ன்ற பிரச்சனை வந்து ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு அந்த கிளாண்ட் கிடையாது, ப்ராஸ்டேட் கிளாண்ட் கிடையாது. பெண்களுக்கு எப்படி பிரச்சனை வரும்னா, இந்த யூரினரி பிளாடர் இருக்கு பாருங்க, அந்த யூரின் இருக்கிற பைய, அதுவே வயதாக வயதாக என்ன ஆகும்னா சுருங்க ஆரம்பிச்சு, அதனுடைய அளவு சுருங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். அப்போ சிறுநீரகங்கள், சிறுநீரலுக்கு போற ரத்தம், அங்க இருக்கிற நெஃப்ரான்ஸ் ஒழுங்கா வேலை செய்யணும். அந்த நெஃப்ரான்ஸ் ஃபில்டர் பண்ணி வர பாதை, அந்த அந்த ரத்தம், அந்த சிறுநீரகங்கள் கொடுக்குற அந்த பை, அந்த பேக், அது நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். அதுல இருந்து நம்ம சிறுநீர் கழிக்கிற அந்த பாதையும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். எவ்வளவு நுணுக்கமான ஒரு விஷயத்த அவங்க பார்த்து, அது இந்த சிறுநீரக கற்கள், நான் சொன்ன மாதிரி இந்த கற்கள் வந்து ஒரு தடவை ஒரு மனிதனுக்கு வந்துடுச்சுன்னா எடுக்க எடுக்க வந்துன்னே இருக்கும். ஒரு தடவை ஒரு கல் வந்துடுச்சு, இந்த கல்லோட அளவு இருக்குது, ஒரு 3 mm 4 mmனா தண்ணி நிறைய குடிச்சா வந்துடும். டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஆரம்பத்துல தண்ணி குடிப்பா, ஒரு 3 லிட்டர் தண்ணி குடி. சின்ன கல்லா இருந்ததுன்னா ஒரு 5 mm கம்மியா இருந்ததுன்னா யூரியனோட பாதையில வந்துடும்.
6 mm 7 mm மேல போயிடுச்சு, 6 mm மேல போயிடுச்சுன்னா என்ன ஆகுது? அந்த யூரின் போத யுரித்ரா அந்த பாதையில வந்து அடைச்சிக்கும். பெண்களுக்கு அந்த மாதிரி போய் அடைச்சிக்கிச்சுன்னா பிரசவ வலியோட கொடுமையான வலின்னுவாங்க. சரி, அப்ப என்ன, அது வேற என்ன வழி? பெருசா இருக்கிற கல்லை உடைப்பாங்க. உடைச்சி லேசர் ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது உடைச்சி அந்த தூளை எடுத்துருவாங்க வெளியே. எடுத்தா நம்ம ஒரு தப்பிச்சிட்டோமானா இல்ல, மீண்டும் கல் உற்பத்தி ஆகும். உற்பத்தி எடுக்க எடுக்க ஆயிட்டே இருக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாது. சிறுநீரக கற்கள்லாம் ஒரு தடவை வந்துருதுன்னா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னா நான் தப்பிச்சிட்டேன் பண்ணலாம் கிடையாது. அதுக்கப்புறம் இயற்கை வைத்தியம், வாழைத்தண்டு, அப்புறம் தண்ணி நிறைய குடித்து எல்லாம் பண்ணாலும் கூட ஓரிரு வருஷத்துல திருப்பி அந்த கல் ஃபார்ம். என்ன பண்றது? எந்த வாழ்க்கையில நாம வந்து என்ன இந்த வாழ்க்கையை என்னமா வாழறது? எந்நேரம் பார்த்தாலும் இதே சிந்தனையில, என்னடா இது காலைல எழுந்தா ஒரே வலி, இந்த சிறுநீரகத்துல கல்லு சைஸ் வேற பெருசாயிடுச்சான்னு தெரியல, அதை வேற போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். மனிதனுக்கு வேற எதுவுமே அங்க சிந்திக்கிறதுக்கே வேலை இல்லை. ஆனா சலபாசனம் எவ்வளவு ஒரு 30 செகண்ட்ல பண்ற சலபாசனம், இந்த சிறுநீரகங்களும் சிறுநீரகங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸையும், அதுக்கு போற அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ஸ், அதுக்கு போற அந்த பாதை, இது எல்லாத்துக்கும் அற்புதமான ஒரு போஷாக்கை கொடுத்து நம்ம சிறுநீரகங்களுக்கு அந்த உத்தரவாதத்தையும் அதனுடைய செயல்பாட்டுக்கும் வாழ்நாள் முழுவதும் ஒழுங்கா செயல்படுறதுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குதுன்னா, இந்த ஆசனங்களை நாம என்ன சொல்றது? இதனுடைய மேன்மையை நம்ம என்னமா விளக்குறது? இதை நம்ம எடுத்து 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 ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டு போன மாதிரி கொடுத்துட்டு போய் குருதேவருக்கு நாம என்ன செய்யறது? உற்ற பிறப்பும் உருமலம் ஆவதும் பற்றிய மாயா படலம் என பண்ணி அற்றனை நீ என்று அடி வைத்தான் என்னந்தி கற்றன விட்டேன் கடல் பணிந்தேனே. குருதேவா, என்ன சொல்றது? என்ன மாதிரியான விளக்கங்கள்? அந்த நலம் தரும் நல்லாசனங்கள் அவர் கொடுத்திருக்கிற விளக்கங்கள் பின்னாடி இந்த சமுதாயம், மனித சமுதாயம் இன்னைக்கும் நாளைக்கும் அந்தந்த உறுப்புகளால என்னென்னலாம் பாதிக்கப்படுவாங்க, எப்படியெல்லாம் சிந்திச்சு 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 அந்த ஆசனங்களை தானே பயிற்சி பண்ணி அதுக்கு நம்ம கொடுத்திருக்கிற விதம், இறைவா இறைவா என்ன சொல்றது? அதை தாண்டி உத்திஷ்ட ஆசனம், சலபாசனம் வந்து சிறுநீரகங்கள் நம்ம வந்து சலபாசனத்திலேயே வந்து கிளையாசனங்கள் இருக்கு. சலபாசனம் எடுத்தோடனே ஒருத்தருக்கு வரலாம் அப்படின்னா அதை வந்து ஒரு காலம் தூக்கி பண்ணலாம். எப்படியோ அந்த சிறுநீரகங்களுக்கு நம்ம இயக்கத்தை கொடுத்து அதை சரி பண்ணிடணும். சிறுநீரகங்கள்ல வந்து செயலிழந்து போன சிறுநீரகம் கூட செயலாக்க வச்சிடணும். அதை ஒரு 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 விரதமா எடுத்து அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா அதை நம்ம பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உத்திஷ்ட ஆசனம். உத்திஷ்ட ஆசனத்தை வந்து குருதேவர் எழுதும் போது அதி அற்புதம் எழுதியிருப்பார். அதாவது ஆசனங்கள் ஒண்ணு அற்புதம்னா உத்திஷ்ட ஆசனம் வந்து அதி அற்புதம். அது அவர் கொடுத்திருக்கிற அந்த அந்த இடங்களை அவர் எழுதின அந்த இதை பார்க்கணும். மிதமாக ஓடும் நீர் வீழ்ச்சி, அழகாக அசைந்தோடும் அருவி, கண்ணுக்கு பச்சை பசைவென்று தெரியும் பசுமலை காடு, வெண்மன பரப்பு, இவை எல்லாம் அற்புதங்களே. இந்த அற்புதங்கள் எல்லாம் வியக்கக்கூடிய அதி அற்புதத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அதை அதி அற்புதம் என்கிறோம். மலர்கின்ற மலர்கள் எல்லாம் அற்புதம் என்றால் 12 ஆண்டுகளுக்கு பூக்கும் குறிஞ்சிப்பூ அதி அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிற யோகாசனங்கள் எல்லாம் அற்புதம் தான். ஆனா அதி அற்புதம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசனம் ஒண்ணு இருக்குன்னா இந்த உத்திஷ்ட ஆசனம். இது இந்த 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 இதை படிக்கும் போதே இந்த உத்திஷ்ட ஆசனத்தை இறங்கி நம்ம பண்ணிடணும்ப்பா. அதுல என்ன இருக்குது நம்ம பார்க்கணும் நமக்கு தோணும். ஆனா உத்திஷ்ட ஆசனம் அட்வான்ஸ்ட் ஆசனம், அது எடுப்புல நம்ம பண்ணக்கூடாது. நம்ம பீபட்ச ஆசனம் பார்த்திருப்போம். பத்ம பீபச்சு, பைரவ பீபச்சு, மச்ச பீபச்சு. அதே மாதிரி உத்திஷ்ட ஆசனம் வந்து உத்திஷ்ட பீபச்சு. உத்திஷ்ட ஆசனம், உத்திஷ்ட பந்தாசனம், உத்திஷ்ட பாதாசனம், உத்திஷ்ட உபாக பந்தாசனம், உத்திஷ்ட உபாக பந்தாசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆசனங்கள். இந்த 5 ஆசன தொகுப்பு எடுத்துக்கினா அது கூட உத்தித பாதாசனத்தோட நம்ம பண்ணோம்னா உத்திஷ்ட பீபச். இது என்ன உத்திஷ்டனா என்ன? இது உத்தினா வயிறு, பாதம்னா காலு. நம்ம வயிற்றுக்கு வந்து எளிமையான ஒரு ஆசனம் ஒன்று இருக்குது. எந்த ஆசனம் சொல்லுங்க? உத்திஷ்ட ஆசனத்தை விட்டுருங்க.
அதை தாண்டி நம்ம வந்து இயல்பா வந்து எளிமையான ஒரு ஆசனம் நம்மளுடைய வயிறு பகுதிகளுக்கு எந்த ஆசனம் சொல்லுங்க? இதே பேர்ல தான் வரும், அதுவும் உத்தின்னு தான் ஆரம்பிக்கும். உத்தித பாதாசனம். உத்தித பாதாசனம், அருமை. உத்தி பாதம் எளிமையா நம்ம வயிறு, நம்மளுடைய சிறுகுடல், நம்மளோட பெருகுடல், கல்லீரல், மண்ணீரல், இதுக்கெல்லாம் எளிமையா கொடுக்குற பயிற்சி. கொஞ்சம் இது என்ன ஆகுது, அஸ்திரத்தை கொடுத்து கொடுத்து பாக்குறோம், சரியாகல, அங்க ஏதோ வயிற்றுல ஒன்றும் பிரச்சனை இருக்குது. எடு கையில பிரம்மாஸ்திரத்தை, உத்திஷ்டாசனம். உத்திஷ்டாசனம், உத்தி பாதம் எடுத்து நாம பண்ணும் பொழுது நம்மளுடைய வயிற்றை சுற்றி இருக்கிற அந்த தேவையில்லாத தசைகள், ஃபேட்ஸ், நம்மளுடைய சிறுகுடல்ல இருக்கிற அந்த குடல் உறிஞ்சிகள், பெருகுடலுக்கு இருக்கிற அந்த இயக்கம், கல்லீரலுக்கு இருக்கிற இயக்கம், மண்ணீரலுக்கு இருக்கிற இயக்கம், நம்மளுடைய பேன்கிரியாஸ் கணையம், எல்லா அற்புதமான ஒரு பயிற்சி வந்து எதுனா இந்த உத்திஷ்டாசனம் தான். அதை நம்ம உத்திஷ்டாசனத்தை வந்து கொஞ்சம் அதை நம்ம நல்லா நல்லா ஆழ்ந்து பண்ணோம் அப்படின்னா இந்த நம்மளுடைய வயிறு அங்க ஏதோ சில பட்டாம்பூச்சிகள் பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு. என்ன நடக்குது நமக்குள்ள, அந்த உள்ளுறுப்புகளோட ஆனந்தம். என்னடா இவ்வளோ காலமா உழைச்சி இவனுக்கு என்னமா நம்ம வேலை செஞ்சுருக்கிறோம், என்னென்னத்தையோ தின்றான், கண்டதை தின்றான், 24 மணி நேரம் நம்மள பாடாப்படுத்தினுக்கிறவன் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்னமோ ஒரு பயிற்சி கொடுக்குறான், உள்ள ஒரே குதூகலம் ஆகி போச்சு. அதுக்கு இருக்கிற ஆனந்தம் நம்மளால நம்ம வார்த்தைகளால் விளக்க முடியாது. ஆனா அதை செஞ்சு முடிச்ச அப்புறம் இந்த இடங்கள் எல்லாம் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அந்த இடமே லைட்டான மாதிரி இருக்கும். வயிறுன்னு ஒண்ணு இருக்குதா நமக்கு, அந்த இடம் ஏன் இப்படி இருக்குது, ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குது. காரணம் அங்க போற அந்த ரத்த ஓட்டம், அந்த ரத்தத்துல கலக்கிற அந்த மின்சாரம், இந்த காந்தம், இந்த இயக்கங்கள் எல்லாம் அங்க போய் மானுட உறுப்புகளை வேற ஒரு கதிக்கு கொண்டு போயிடுது. அதாவதுதான் அது அதி அற்புதம்ன்றார் குருதேவ். அதே மாதிரி இந்த சக்கரை வியாதிக்கு பிரம்மாஸ்திரம் அப்படின்னா இந்த உத்திஷ்ட ஆசனம் தான். உத்திஷ்ட ஆசன அளவுக்குலாம் ஒருத்தவங்களுக்கு சக்கரை வியாதிக்கு நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரணமான ஆசனங்கள், ஜானுசர்சாசனம், பச்சிமோசாசனம், அது கூட எளிமையான ஆசனங்களே சரியா போயிடும். ஆனா அதை தாண்டி இருக்குது அப்படின்னா இந்த கணையம் வந்து இன்சுலினை சுரக்குது. இந்த கணையத்துல வந்து சில நேரங்கள்ல கட்டி வந்துடும். கணையத்துல இப்பெல்லாம் கேன்சர் கூட வந்துருதுன்றாங்க, பேன்கிரியாட்டிக் கேன்சர். இந்த கேன்சர் வந்து போச்சுன்னா அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க, கொடுத்துட்றாங்க. 3 வருஷம் தாங்க உங்க லைஃப். இது மனித வியாதி என்பது, இதுக்கு மனிதல உடம்புல நடக்கிற வியாதிக்கும் நம்ம மனசுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அது முன்னாடி வரைக்கும் சாதாரணமா தான் இருக்கும். உடம்புல எங்கேயோ ஒரு கட்டி வந்திருக்குது, ரொம்ப நாளா அந்த கட்டி இருக்குது, திடீர்னு அது வலி அதிகமா கொடுக்க ஆரம்பிக்குது. சரி, டாக்டர் கிட்ட போய் என்ன செக் பண்ணலாம்னு போலாம்ப்பா, அது வலி கொடுக்குதுப்பா, என்னன்னு தெரியலப்பா, போறோம். அது வரைக்கும் நம்மளோட மனநிலை எல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த கட்டி கொடுத்த வலி கொஞ்சம் வலிக்குது, என்னன்னு தெரியல, மற்றபடி ஏக்கலாம் நல்லா தான் இருக்கு, உடம்பு நல்லா தான் இருக்கு, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம போறோம். போகும்போது என்ன பண்றாங்க, அது ரொம்ப நாளா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஒரு பயாப்சி ஒன்று எடுத்து பார்த்துடலாம், டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சொல்லி அந்த கட்டியை லைட்டா கொஞ்சம் எடுத்துன்னு 2-3 நாள் டெஸ்ட் பண்ணி, என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது உங்களுக்கு கேன்சர் கட்டிங்க. இந்த வார்த்தைக்கு இருக்கிற அந்த பலம், இதை கேட்கும் போது அவங்க உடம்புக்குள்ள இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த மனோநிலை, மனிதனுக்கு இருக்கிற நம்பிக்கை எல்லாம் போயிடுது. நம்ம ஒரு விஷயத்த நம்ம மூளைக்கு வந்து ஒரு அபாரமான ஒரு ஆற்றல், என்னமா நாம சிந்திச்சு நாம வைக்கிறோமோ அந்த சிந்தனைகள் படிதான் உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பும் செயல்படும். என்னைக்கு அந்த மனிதனுக்கு அந்த நம்பிக்கையும் அந்த பயமும் வந்துடுச்சோ, அந்தனுடைய விளைவுகளை தான், அதை தான் உடம்பு முழுதும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இப்ப அந்த நெகட்டிவ் அந்த வார்த்தையை நம்ம கேட்ட அப்புறம், கேன்சர் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்ட அப்புறம் அந்த இயக்கம் எல்லாம் முன்னாடி மாதிரி இயங்காது. நேற்று இருந்த இயக்கம் இன்னைக்கு இருக்காது. காரணம், அந்த மூளைக்கு போன அந்த ஆழமான இந்த நெகட்டிவான ஒரு விஷயம் மற்ற இயக்கத்தை அப்படியே அடியோடு நிறுத்தி போகுது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் அப்படி நம்ம போய்
மனுஷனுடைய அந்த மனநிலை தான் இதுக்கு. நம்ம உடம்புல இருக்கிற 90% பிரச்சனைக்கு நம்ம மனநிலையாலே சரி பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து இதை வந்து ஆட்டோ இம்யூனி டிசீஸ் அப்படின்றாங்க. ஆட்டோ இம்யூனி டிசீஸ் இன்னைக்கு அதுக்கு வந்து தீர்வே கிடையாது. நம்மளுடைய நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி, அங்க இருக்கிற கிருமி எது, நல்லது எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியணும். அதுக்கு உடம்புக்கு பிரிச்சு பார்க்க தெரியாம போயிடுச்சுன்னா அது ஆட்டோ இம்யூனி டிசீஸ். நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிடும் உடம்புல. இது ஏன் நடக்குதுன்னா நம்மளுடைய மூளை தான் இதுக்கு பிரதானமான ஒரு காரணம். நம்ம என்ன மாதிரியான சிந்தனைகளை அங்க கொண்டு போறோம்ன்றது ரொம்ப 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 முக்கியம். நம்மளுடைய மதங்கள் எல்லாம் அதான் நமக்கு சொல்லுது. நான் உனது பிடரி நரம்பை விட மிக நெருக்கமாக இருக்கிறேன். 2 எழுத்தர்கள் இடமும் வளமுமாக இருந்து கொண்டு ஒவ்வொன்றையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றனர். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. திருக்குரான் சொல்லுது, வானத்திலையும் சரி பூமிலையும் சரி இங்க நடக்கிற எல்லா விஷயமும் அல்லாஹ்வோட உள்ளங்கையில் இருக்குது. உன்னுடைய இறுதி தீர்ப்பையில இருக்குது. அல்லான்றது என்னது? ஒரு பிரம்மம். இந்த பிரம்மம் அது அங்க அல்லான்றாங்க. கிறிஸ்துவ மதத்துல வந்து நீ வந்து தேவருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். இது தேவருக்கு நீ என்னைக்கு பயப்படாருவே அதே ஞானத்தின் ஆரம்பம். ஏன்னா பயம்னு ஒரு மனுஷனுக்கு இருந்தாதான் அவன் தப்பு செய்ய பயப்படுவான். அந்த தேவன் என்றவன் வெளியே இல்லை, நமக்குள்ளே இருக்கிறான். அந்த ஞானம் எதனை அடைந்தாலும் புத்தியை அடைப்பார். ஞானத்தை அடைந்து விட்டால் உன் தலைக்கு அலங்காரமான அது கிரீடத்தை சுட்டும். ஞானம்ன்றது என்னது? நல்லதையும் தீயதையும் பிரிச்சு பார்க்க தெரியுதுதான். இந்த நல்லதையும் தீயதையும் பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுட்டா தீய விஷயங்களை விட்டு நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம சிந்திச்சா நம்ம மூளையோட எண்ணங்கள், அந்த எண்ணங்களின் செயல்பாடு, அந்த செயல்பாட்டின் மூலம் வர ஒரு உள்ளுறுகளோட இயக்கம் நல்லாதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? ஆரோக்கியமே பரபலாமம், திருப்தியே பரமதனம், விசுவாசமே பரம பந்து, நிர்வாணமே பரம சுகம். தம்மபதம் சொல்ற மாதிரி சமண சமயத திரிகரண சுத்தி திரி ரத்தினம் அப்படின்னு நம்ம சமயங்கள் எல்லாம் இதான் நமக்கு சொல்லி வருது. ஆனா நம்ம மூளையில எந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோமோ அதுபடிதான் நம்ம உடம்பு இயங்கும். அப்படி இயங்காம போச்சுன்னா அது ஆட்டோ இம்யூனி டிசீஸ். ஒரு குடும்பத்துல 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அண்ணன், தம்பி, 2 தங்கச்சி. இப்ப இந்த இயக்கம் என்னமா நம்ம உடம்புக்குள்ள நடக்குதுன்னு சொல்ல வரேன். சின்ன குழந்தையில இருந்து அண்ணனும் தம்பியும் அக்காவும் தங்கச்சியுமா அந்யோன்யமா சந்தோஷமா இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்குமா? என்ன ஒரு அந்யோன்யம்! அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பினா இவங்கள மாதிரி இருக்கணும்ப்பா. அண்ணனுக்கு வந்து தங்கச்சியை பார்த்ததும் இல்ல அக்காவுக்கு தம்பியை பார்த்ததும் ஒரு ஆனந்தம், குடும்பமே ஒரே சந்தோஷம். இப்படி நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்ம உடம்புக்குள்ள சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ், அது என்ன, டோபோமைன், ஆக்சிடோசின், விஞ்ஞானம் சொல்லுது. நம்ம சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னா, சந்தோஷமானவர்களை நம்ம சந்திச்சோம்னா நம்ம உடம்புல, நம்ம மூளையில ஹைப்போதலமஸ்ல பல அற்புதமான ஹார்மோன்கள் சுரக்குது. ஹைப்போதலமஸ்லயும், பினியல்லையும், பிட்யூட்டரிலையும். அது என்ன, டோபோமைன், ஆக்சிடோசின், செரோட்டனின், இப்படிப்பட்ட அற்புதமான ஹார்மோன்கள் சுரக்குது. இப்படி இவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த ஹார்மோன்கள் சுரக்கும் போது உடம்புல இருக்கிற இயக்கம் எல்லாம் அற்புதமா இருக்கு. கொடுக்கறது, வாங்குறது, கொடுக்கறதுல இருக்கிற சுகம், அதுல சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் ஒரு இயக்கமும் அற்புதமா இருக்குது. இப்படி அந்நுண்ணியமா வாழ்ந்திருந்த அண்ணன் தம்பிங்க 4 பேரும் அவங்க பார்க்கும்போது உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாம் பதிவாகி போயிருக்கு. அண்ணனை பார்த்தா, தம்பியை பார்த்தா, தங்கச்சியை பார்த்தா அந்த ஆனந்தம் மூளையில பதிவாகி அங்க இருக்கிற சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள், அதனுடைய வெளிப்பாடு எல்லாம் அற்புதமா இருக்குது. என்ன ஆச்சு? அப்பாவுக்கு வயசாகி போச்சு. சொத்துக்கள் நிறைய இருந்து, அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் கொஞ்சம் வாங்கப்பா, நம்ம வந்து என்னுடைய காலம் கொஞ்சம் கடைசியா ஆயிடுது, இன்னும் எவ்வளவு நாள் இருப்பேன்னு தெரியல, நான் நல்லா இருக்கும் போதே உங்களுக்கு இந்த சொத்துக்கள்லாம் பிரிச்சு கொடுத்துட்றேன். அண்ணங்காரன் சொல்றான், அப்பா என்னப்பா நீ அதுக்குள்ளேயே வந்து இதெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு, என்னப்பா நீ இன்னும் எவ்வளவு நாள் இருப்பப்பா, பரவாயில்ல, அதனால என்னப்பா அப்படின்னு. இல்லப்பா இதெல்லாம் உடம்பு நல்லா இருக்கும் போதே பண்ணிடணும் சொல்லிட்டு போட்டு அப்பா என்ன பண்றாரு, 4 பேருக்கு ஈக்குவல் ஷேர். இந்த ஈக்குவல் ஷேர் 4 ஒன்னா பிரிச்ச உடனே அண்ணன் தம்பிக்கு கோவம் வந்துருச்சு. என்ன இது, எல்லாத்தையும் ஈக்குவலா பிரிக்கிறீங்க? அவ்வளவு நாளா அமைதியா இருந்தவன், பொறுமையா இருந்தவன் இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சான்.
என்னப்பா அப்புறம் பொம்பளை பசங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் இல்லையா? அப்பா அம்மாவை இருந்து நம்ம என்ன ஏதாவது கொடுக்கணும் இல்லையாப்பா அவங்களுக்கு வேற என்ன இருக்கு? இந்த குடும்பத்தை விட்டு அவங்க போனவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும்? இதெல்லாம் கொடுத்துதானப்பா ஆகணும். இல்ல கல்யாணத்துக்குலாம் நம்ம அவ்வளவு செலவு பண்ணோம், எவ்வளவு பண்ணியிருக்கிறோம், மீண்டும் சொத்துலையும் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு தகராறு. இவ்வளோ நாளா அன்னுண்ணியமா இருந்து சந்தோஷமா இருந்தவன் இந்த சொத்து என்னும் பொழுது பணம்ன்ற விஷயத்துல உடனே பாகுபாடு. சரி என்னதான் சொல்ல வரேன்னு அப்பா கேட்கிறாரு. எனக்கும் அண்ணனுக்கும் பிரிச்சு கொடுத்துருங்க, நாங்களா பார்த்து அக்கா தங்கச்சிக்கு ஏதாவது செஞ்சிடும், அதை நீங்க பண்ண தேவையில்ல, நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்றோம். உடனே தம்பிக்காரன் அதுல ஒரு கேள்வி வைக்கிறான். இவர் அண்ணனை பெரிய பெரிய காலேஜ் எல்லாம் நீங்க படிக்க வச்சீங்க, பெரிய மாஸ்டர் டிகிரி எல்லாம் படிக்க வச்சீங்க, நான் எதுவும் ஒழுங்கா எனக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் செலவு பண்ணல, அதனால அண்ணனுக்கு என்ன கொடுக்குறியோ அதை விட எனக்கு ஒரு பங்கு அதிகமா கொடுக்குறான் இவன். ஏண்டா உனக்கு படிப்பு மண்டையில ஏறல, நீ ஒன்னையும் தான் படிக்க வச்சிருப்ப, உனக்கு ஏறல, அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் அவர் கேட்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவனுக்கு என்ன கொடுக்குறியோ அதோட ஒரு பங்கு எனக்கு. இப்ப இந்த 4 பேரும் அந்த 4 பேருக்கு முன்னாடி இருந்த அந்யோன்யம் இன்னைக்கு என்ன ஆகுது? இந்த சொத்து ஏதோ ஒரு பிரிவு வரும்போது ஒருத்தன் இன்னொருத்தனை வெறுக்க ஆரம்பிக்கிறான். அப்பா அம்மாவை பார்த்தா இப்ப கோவம் வருது. முன்னாடி இருந்த இது எல்லாத்தையும் பொண்ணுக்கு கொடுக்க போறான்ட்டு அவர் மேல கோவம் வருது, வெறுப்பு வருது. அக்கா தங்கச்சிங்களை பார்த்தா இப்ப வெறுப்பு வருது. தங்கச்சி குடும்பத்தை பார்த்துன்னு இருந்த அந்த செல்கள் இன்னைக்கு குழம்பி போகுது. இந்த இந்த எதிர்வினை எண்ணங்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த சந்தோஷமான ஹார்மோன்கள் அதால சுரக்க முடியல. என்ன ஆகுது? உடம்புல இருக்கிற ஒரு செல் என்னாச்சு இவ்வளவு நாளா இவன் மேல அன்பும் பாசமும் பிரிவும் வச்சிருந்தான், இப்ப என்னாச்சுன்னு தெரியல, இவங்களை வெறுக்க ஆரம்பிக்கிறானே. இந்த மூளைக்கு இந்த ஆர்டர் போயிடுது. இந்த ஆர்டர் போயிட்டு என்ன ஆகுது? உடம்பு முழுவதும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு நாளா அன்புனியா இருந்தவன் நீ வெறுக்க ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? இதே நாளுக்கு நாள் அந்த எண்ணமும் அந்த வெறுப்புணர்வும் அதிகமாக என்ன ஆகுது? உடம்புல இருக்கிற ஒரு செல் 300 செல்ல வெறுக்க ஆரம்பிக்கும். எங்க நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல்லையே அது பக்கத்துல இருக்கிற செல்ல வெறுக்க ஆரம்பிக்குது. காரணம் அந்த விதைய போட்டவனே இவன் தான். யார் மேல அன்பு வச்சிருந்தானோ, யார எதுவா நினைச்சுட்டானோ அவன் மேல இவன் வெறுப்பு வைக்க, அந்த வெறுப்பு இவன் மூளையில ஒரு ஆர்டரா உடம்புக்குள்ள போய் உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு செல் 300 செல்ல வெறுக்க ஆரம்பிக்குது. இதுதான் ஆட்டோ இம்யூனி டிசீஸ். நம்ம உடம்பையே வெறுக்க ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல இருக்கிற நல்ல செல்களை வெறுக்க ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் மூலதனம் நம்ம போட்ட அந்த விதை தான். மூளையில அந்த பொறாமை, பேராசை, இந்த விதைய நாம போட்டு அது என்ன ஆகுது? உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த இயக்கத்தை நாமளே கெடுத்துது. அப்ப இது என்ன வழி? இந்த மாதிரியான ஒரு மனநிலை எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு மனிதனுக்கு என்ன வழி? இன்பத்தையும் துன்பத்தையும் கடந்த ஒரு நிலை. நீங்க என்ன எவ்வளவு காலம் நம்ம வாழ்ந்துட போறோம்? நீங்க என்ன 100 வருஷம் வாழ்ந்துட போறோமா? இல்ல 1000 வருஷம் வாழ்ந்துட போறோமா? இல்ல நம்ம கிட்ட இருக்கிற சொத்துக்களை நம்ம கிட்ட ஒரு இது இருக்குதுன்னா அது மனுஷன் பூரா வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க போறாங்க. இங்க நல்லா நம்ம பார்க்கணும். 99% பேரு அங்கங்க சொத்துக்களை வச்சுட்டு அதை சந்தோஷமா நினைச்சு வாழ்ந்து செத்து போனவங்க தான் 99% பேர். அனுபவிக்கிறதெல்லாம் கிடையாது, கொடுக்கவும் மனசு வராது. ஆனா இப்போ இது நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா இதுக்கு ஒரே ஒரு வழி மனம்தான். மனம் பக்குவப்பட்டு போச்சுன்னா அவனுக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒண்ணுமே இல்லை. அப்படியெல்லாம் அவனுக்கு அந்த மனம் பக்குவப்படணும்னா ஒரு அபாரமான ஒரு துணை தேவைப்படுது. அபாரமான ஒரு பிரம்மாஸ்திரம் அவன் கையில தேவைப்படுது. அந்த பிரம்மாஸ்திரம் தான் இந்த யோகம். இந்த பிரம்மாஸ்திரத்தை கையில பெற்றவனுக்கு அவனுக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும். அவனுக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும். ஏன்? அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா எது தேவையோ, எது நிலையானதோ, எது உண்மையானதோ, எது அவனை மேன்மைப்படுத்தக்கூடியதோ, எது அவனை இன்பத்திலையும் துன்பத்திலையும் இல்லாத நிலைக்கு உயர்த்தி செல்லக்கூடிய அந்த தெய்வீகமான கலையை பெற்றவனுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. யோகத்தால் மானுடருக்கு அறிவு உண்டாகும். யோகத்தால் மானுடருக்கு அறிவு உண்டாகும். உய்வாகி உலகிரண்டில் மேன்மை சேரும். ஆகத்தால் மனம் நோக்கி வாழலாகும். ஆசை பிணி அழுக்காறு வெகுளி போகும். சோகம் சோர் மரணம் பயம் தாண்டி நின்றே சுகம் பெறலாம். தரணியிலே மற்றொன்றும் இல்லை. வேகத்தால் ஓடோடி ஓய்வில்லாமல் வீணடைய வேண்டாம் கண் விலகி கொள்க. ஒரே ஒரு பாடல் போதும் சொரூபசார சம்ஹிதில. யோகத்தால் மானுடருக்கு அறிவு உண்டாகும். அறிவு, 6வது அறிவு. கல் கட்டை போன்றவை மகரிஷி சொல்றார் பிரம்மசூத்திரம் மெய்ஞான பாகதத்துல பார்த்தமே.
கல் கட்டை போன்றவை பரமாத்மாவோட ஐக்கியமாக முடியாதவை. அதை போலதான் ஞானம் இல்லாத ஜீவாத்மாவும். எங்க மகரிஷி சொல்றாரு பாருங்க, கல் கட்டை போன்றவை பரமாத்மாவோட ஐக்க முடியாதவை, அதை போன்றுதான் ஞானம் இல்லாத ஜீவாத்மா. அது ஞானம் ஜீவாத்மாவுக்கு இத உடம்புனா என்ன, உயிர்னா என்ன, மனம்னா என்ன, ஆன்மனா என்ன, இந்த வாழ்க்கை எதுக்கு வாழறோம் தெரியாது வந்து கல் கட்டைக்கு சமன்றார் மகரிஷி. அப்ப யோகத்தால் மானுடருக்கு அறிவு உண்டாகும். மூளையினுடைய அந்த அபாரமான அந்த செயல்பாடு, மூளையில இருக்கிற அந்த நியூரான்ஸ், ஒரு நியூரானும் 300 நியூரானும் அதுக்குள்ள இருக்கிற ஆக்சான்ஸ், அது கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த மின்சாரம், இது எல்லாம் மனிதனுக்கு மேன்மைப்படுறது எதுனா யோகத்தால். இன்னைக்கு விஞ்ஞானம் வந்து மனிதன் வந்து தன்னுடைய மூளையை 4% தான் பயன்படுத்தினுக்கிறான். இந்த 4%த்துக்கே அவன் வந்து எவ்வளோ அதிசயங்களை செஞ்சுட்டான். இன்னும் முழுசா அவன் இதை செயல்படுத்தினானா அற்புதம் அப்படின்னு சொல்லுது. மூளையை வந்து அதிகமா செயல்படுத்துறது, புதுசு புதுசா விஷயங்களை கண்டுபிடிக்கிறதெல்லாம் தாண்டி மனிதனுக்கு வந்து விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும். அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் அந்த உண்மையான அன்பும் அந்த பரம்பொருள் அம்சத்தை எல்லாத்தையும் உணர்ந்துட்டவனுக்கு இங்க என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் யோகத்தால் மானுடருக்கு அறிவு உண்டாகும். உய்வாகி உலகு இரண்டில் மேன்மை சேரும். 2 உலகு நான் ஆரம்பிக்கும் போது சொன்ன பாருங்க, இகலோக வாழ்வு, பரலோக வாழ்வு. உய்வாகி உலகு இரண்டில் மேன்மை சேரும். 2 உலகத்திலேயும் அவனுக்கு மேன்மை சேரனா அது யோகம் மட்டும்தான் வழி. ஆகத்தால் மனம் தோங்கி வாழலாகும். ஆசை பிணி அழுக்காறு வெகுளி போகும். ஆசை மனிதனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் இங்க பத்துறதே இல்லை. போதும் என்ற மனமே வர்றதில்லை. அப்ப போதும் என்ற மனம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நிலையான ஒரு விஷயம், அவன் இந்த வாழ்க்கையை பத்தி அவன் புரிஞ்சிருக்கணும். நம்ம இங்க எவ்வளவு காலம் வாழப்போற வாழ்க்கையே நிலை இல்லாது, மரணம் என்பது முடிந்து போன முடிவல்ல, அது மீண்டும் எடுக்கும் ஒரு பிறவியின் தொடக்கம். அப்ப இந்த புலன்களால நாம அனுபவிக்கிற சந்தோஷங்கள் எல்லாம் அற்ப சந்தோஷம். இந்த புலன்களை தாண்டி ஒரு ஏகாந்தம், ஒரு ஆனந்தம் இருக்குது. அதை நோக்கி போறதுதான் நம்மளுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நம்ம நிலையா வச்சுக்கிதான் அந்த மானுட வர்க்கத்தினுடைய அந்த முடிவு இதுதான் அப்படின்ட்டு உணர்ந்துட்டவன் யோகத்தை கரெக்டா பிடிச்சிடுறான். விடுறதே இல்லை, அந்த கலையை விடுறதே இல்லை. என்ன ஆனாலும் சரி கரெக்டா அன்னைக்கு பண்ணினே வருவோம். ஒரு நாள் பண்ணா மனசு நல்லா இருக்குது, நல்லா இல்லை. மனசோட இயல்பு அதுதான்ப்பா. எப்பயுமே சந்தோஷமா ஆனந்தமா வச்சுக்கிட்டு மனசோட இயல்பு அது இல்லை. அது எப்படி வேணாலும் கொண்டு அது எப்படியாவது போகுது. ஆனா நம்ம அனுஷ்டானங்களை விடாம வச்சுக்கிட்டே இருக்கிறோம். காரணம் அது உடம்புக்குள்ள போய் 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 வேலை செய்யற அந்த செயல்பாடு, அந்த செயல்பாடினால் வருகின்ற அந்த எண்ண பக்குவம், ஆத்ம பக்குவம், அது நாள் ஆக ஆக நமக்கு புரியாது. ஆகத்தால் மனம் நோங்கி வாழலாகும். ஆசை பிணி அழுக்காது வெகுளி போகும். இந்த ஆசை வந்து நமக்கு பேராசையா ஆகாம மனிதனுக்கு அந்த போதும் என்ற அந்த மனம், போதும் என்ற அந்த நிலை வர்றதுக்கு யோகம் தான் காரணம். சோகம் ஜோர் மரண பயம் தாண்டி நின்றே. சாவு எவ்வளோ பெரிய மனிதனா இருந்தாலும் உடம்புல உனக்கு பெரிய பிரச்சனைப்பா, இன்னும் 3 வருஷம் தான் நீ உயிரோட இருப்ப. சோகம் ஜோர் மரண பயம், மரணம் செத்து போயிட போறோம்னா போச்சு, அப்படியே போச்சு எல்லாமே. ஏன்னா நாம சாவுன்றது ஒரு முடிவு நினைச்சுன்னு இருக்கிறோம். போச்சு, எதையுமே என்னால அனுபவிக்க முடியாதா? ஏன்னா இவ்வளவு பெரிய வந்து 2-3 வீடை கட்டி வச்சிருக்கிறேன், 4 இடங்கள் வாங்கி வச்சிருக்கேன், இதெல்லாம் வாழ்க்கையில நான் அனுபவிக்காம எப்படி நான் போயிடுவேன்? இவ்வளவு சொத்துக்கள் பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளவு இருக்குது, இதெல்லாம் யாரை நம்பி கொடுத்துட்டு போறது, யாரு கொடுத்துட்டு போறது? பல குழப்பங்கள், மரண பயம். காரணம் ஏன் நம்மளுக்கு மரண பயம் ஏன் வருதுன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்தராத்மாவுக்கு மரணமே இல்லாததால இந்த 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 டெம்பரரியான ஒரு விஷயத்த அதை ஏத்துக்க முடியல. அதனால என்ன, இந்த உடம்பை உதறிட்டு இன்னொரு உடம்பு எடுக்க போறோம். இந்த உடம்பு செறிஞ்சு போச்சு, இந்த சட்டைக்கு பழசாகி போச்சு, வேற ஒரு சட்டை எடுக்க போறோம். இவ்வளவுதான் மரணம் சரணம். அந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் வந்துடுச்சு அப்படின்னா, சோகம் ஜோர் மரண பயம் தாண்டி நின்றே சுகம் பெறலாம் தரணியிலே மற்றொன்றும் இல்லை. அவனுக்கு வாழ்க்கையே சுகமாயி போகுது. மரணத்தை வென்றுட்டவனுக்கு, மரணத்தை கண்டு அஞ்சாதவனுக்கு இங்க வேற என்ன இருக்குது? இங்க ஒண்ணுமே இல்லையா அவனுக்கு? காரணம் மரணன்றது ஒரு சுகமான ஒரு பயணம். அந்த சுகமான பயணத்துக்கு நம்ம டூர் போறோம். அடுத்த வாரம் ஒரு டூர் போறோம் அப்படின்னா, அந்த டூருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வச்சுக்குவோம் டப்பால. அங்க போய் என்னென்ன நம்ம பண்ண போறோம், ஹோட்டலை கரெக்டா புக் பண்ணிக்குவோம் நம்ம. ஏன்னா அங்க நம்மளுக்கு இடம் தெரியாது, போற இடம் என்ன எதுன்னு தெரியாது. எல்லாத்தையும் முன்னாடியே நம்ம சரி பண்ணிட்டு போனோம்னா அந்த பயணம் சுகமா அமையும். அந்த மாதிரியா மரணம் என்ற பயணத்தை சுகமா அமைச்சுக்கிட்டு நாம என்ன பண்றோம்? யோகாசனங்கள் பண்றோம்,
மூச்சு பயிற்சி பண்றோம், பிராணாயாமம் பண்றோம், தியானம் பண்றோம். சரி, இந்த பயிற்சிகளா பண்றதால என்ன, அது எப்படி சுகமா அமைஞ்சிடும் அப்படின்னா, இதெல்லாம் பண்றதால அது உன்னை சும்மா விடுறது இல்ல. இது பண்றதால உன் உடம்புல இருக்கிற ரத்தங்கள்லாம் சீரா ஓடுது. அந்த ரத்தம் தூய்மை பெறுது. அந்த ரத்தம் தூய்மை பெற்று அந்த தூய்மையான ரத்தம் மூளைக்கு போகும்போது உன் மனசுல நல்ல எண்ணங்கள் எழுது. இந்த நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனை ஆகுது. இந்த நல்ல சிந்தனை நல்ல செயல்கள் ஆகுது. இந்த நல்ல செயல்கள் உனக்கு அந்த பரலோக வாழ்க்கை நல்லபடியா அமைச்சு கொடுக்குது. ஆகத்தால் மனம் நோகி வாழலாகும் ஆசை பிணி அழுக்காறு வெகுளி போகும் சோகம் சோர் மரண பயம் தாண்டி நின்றே சுகம் பெறலாம் தரணியிலே மற்றொன்றும் இல்லை. வேகத்தால் ஓடோடி ஓய்வில்லாமல் வீணடைய வேண்டாம் கண் விலகிக் கொள்க. எங்க பார்த்தாலும் இங்க ஓடுறது அங்க ஓடுறது, இது வேணும் அது வேணும். பாரு, யோகம் கையில கிடைச்சிச்சா முடிஞ்சு போச்சு. நீ அடுத்த இதுக்கு ஒன்னும் ஒரு முயற்சியும் பண்ண தேவை. எங்கேயும் போய் நீ பெற வேண்டியது எதுவுமே இல்லை. நீ பெற வேண்டியது எல்லாத்தையும் உனக்கு கொடுத்தாச்சு. எல்லாம் உனக்குள்ளே இருக்கு. உனக்குள்ளே இருக்கிறத நீ உணர்ந்து மட்டும்தான் விஷயம். அதை உணர்த்ததுக்கான பயிற்சி முறையில சொல்லி கொடுத்தாச்சு. அதை வலுவாம பழகு. 1000 தடைகள் வரும், பதஞ்சலி சொல்ற மாதிரி. எல்லா தடைகளையும் தாண்டி இதை பழக ஆரம்பி. ஆகத்தால் மனம் நோங்கி வாழலாகும் ஆசை பிடி அழுகாறு வெள்ளி போரும் சோகம் சோர் மரண பயம் தாண்டி நின்றே சுகம் பெறலாம் தரையிலே மெற்றொன்றும் இல்லை. வேகத்தால் ஓடோடி ஓய்வில்லாமல் வீணடைய வேண்டாம் கண் விலகி கொள்க. எல்லாம் நமக்கு கிடைச்சி போச்சு. இனி நம்ம பெற வேண்டியது ஒண்ணுமே இல்லை. குருதேவர் நமக்கு பிரம்மஞான வகுப்பையும் கொடுத்துட்டாரு, யோக பயிற்சியிலும் கொடுத்துட்டாரு, பிராணாயாமத்தையும் கொடுத்துட்டாரு. அதுக்கு மேல அந்த தாரணை நிலைக்கு மனசு போயிடுச்சு அப்படின்னா கண்ண மூடி உக்காந்தா அந்த ஏகாந்த நிலைக்கு நம்மளுக்கு அந்த அனுபவத்தை அவரு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கண்ண மூடி உக்காருவோமே. இங்கேயே இந்த உலக வாழ்க்கையிலே இந்த புலன்களுடைய அந்த செயல்பாடுகள், புலன்களால் அனுபவிக்கக்கூடிய சிற்றின்பங்களே அனுபவிச்சு இருந்த மனம் இந்த தியான நிலையில இது எல்லாத்தையும் மறந்த ஒரு நிலையில ஒரு ஏகாந்தத்தை போய் தொடுது. எண்ணங்களே இல்லாத நிலையை கொஞ்சம் அதை டச் பண்ணும் போது இது வந்து மனித வாழ்நாளா அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம் இது ஒண்ணுதான் அப்படின்னு தோணுது. அப்படி வந்துட்டு அவனுக்கு என்ன ஆகுது, தன்னிடம் எது இருந்தாலும் அதை அவன் கொடுக்கதான் பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து எதுவுமே இல்லாத நிலைதான் அவனுக்கு அந்த சுகத்தை கொடுக்குது. அப்ப அந்த நிலைக்கு அந்த மன பக்குவத்துக்கு நம்மளை கொண்டு போனோம்னா அதுக்கு யோகம் தான் முடியும். இந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போறதுக்கு தான் ஞானிகள் வகுத்து வச்ச அந்த பாதை. அது குருதேவர் நமக்கு பண்ணிட்டு போன அந்த மாபெரும் அந்த உழைப்பின் வெளிப்பாடுதான் இந்த பாடத்திட்டம். அது மாதிரி உத்திஷ்ட ஆசனத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம உத்திஷ்ட பீமச்சி நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா பிரஷ்டாசனம், பிரியாசனம், சூரிய நமஸ்காரம், ஜானசுரசாசனம், பச்சிமோசாசனம் முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். இந்த பிரஷ்டாசனம், பிரியாசனம், சூரிய நமஸ்காரம் அந்த சைக்கிள் இருக்குது பாருங்க, அது வந்து ஒரு பிரமாதமான ஒரு சைக்கிள். அந்த பிரஷ்டாசனம் அந்த சேர் பொசிஷன்ல அதை பண்றோம். பிரியாசனம் அப்படியே பெண்ட் ஆகும் கொஞ்சம் முன்னாடி, சூரிய நமஸ்காரம் முன்னாடி பெண்ட் ஆகும். இந்த மூணையும் வந்து ஒரு 3 சைக்கிள் இல்ல 3 தடவை 4 தடவை. சில பேரால ஆசனங்கள் வந்து என்னால சுத்தமா பண்ண முடியலப்பா, நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், நேரம் கிடைக்கல, எனக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன். ஏன்னா அதை தாண்டி அவருக்கு இந்த உடம்பை தாண்டி இந்த மனம், ஆன்மா அதெல்லாம் தாண்டி அவருக்கு அதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்குது. சரி இருக்குது, அவருக்கு இருக்குது, நாம அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி கேட்கிறாருன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிருஷ்டாசனம், பிரியாசனம், சூரிய நமஸ்காரம் இதை வந்து என்ன பண்ண ஒரு 10 சுத்து. என்ன நினைப்பா, நீ மேட்லாம் போட தேவையில்லப்பா, நீ மேட்லாம் போட்டு உனக்கு பாவம், உனக்கு நேரம் இல்லை, நீ என்ன பண்ணுவ, உனக்கு மேட் வாங்க முடியாது, நீ ரொம்ப பிஸியான ஆளு, அதனால நான் உனக்கு சொல்றேன், இந்த பிருஷ்டாசனம், பிரியாசனம், சூரிய நமஸ்காரம் இதை 10 சுத்து பண்ணுப்பா. இந்த சேர் பொசிஷனு பின்னாடி பெண்ட் பண்ணு, முன்னாடி பெண்ட் பண்ணு, சரியா? இந்த 10 ரவுண்ட் இதை பண்ணிட்டு ஒரே ஒரு ஓய்வாசனம் பண்ணிட்டு ஒரு நாடி சுத்தி பண்ணு. இது ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அப்படின்னா இந்த பிருஷ்டாசனம், பிரியாசனம், சூரிய நமஸ்காரம் இந்த சைக்கிளை 10 தடவை பண்ணும்போது உடல் முழுவதும் தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு அபாரமான ஒரு புத்துணர்ச்சி. அந்த சேர் பொசிஷன்ல நம்ம நிற்கும் போதே கால்களுக்கு அந்த கால் மூட்டுகள், அந்த கால்ல இருக்கிற போற அந்த இடைப்பிங்களை நரம்புகள், இந்த கால்ல இருந்துதான் நம்மளோட கட்ட விரல தான் இடை நரம்பு, பிங்களை நரம்பு கிளம்புது, போய் தான் நம்ம முதுகெலும்பு கிட்ட போய் ஜாயிண்ட் ஆகி மூலாதாரம், சுவாதிஷ்டானம் போகுது. ஆனா இந்த கால்ல இருக்கிற அந்த இடைப்பிங்களை நரம்புல பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா கால் குடைச்சல், அந்த தொடையாண்ட வலிக்கும். தொடையாண்ட கொடூரமான ஒரு வலி இருக்கும் பெண்களுக்கு. காரணம் அந்த இடைப்பிங்களை பிரச்சனை தான். இது இந்த பிருஷ்டாசனம், இந்த சேர் பொசிஷன் நின்று அதை பண்ணும்போது இந்த இடைப்பிங்களை பிரச்சனை போயிடுது. அதுக்கப்புறம் பிரியாசனம் பின்னாடி அப்படியே பெண்ட் பண்றோம்.
முதுகு முதுகு தண்டுக்கும் இடுப்புக்கும் அற்புதமான ஒரு பயிற்சி. அப்படியே சூரிய நமஸ்காரம் முன்னாடி பெண்ட் பண்ணணும். ரத்த ஓட்டம் அப்படியே அப்படியே முன்னாடி கொண்டு வரும். மூச்சு இயக்கங்களை மாத்தி மாத்தி பண்றோம். இப்படி ஒரு 6 சுத்துல இருந்து 10 சுத்தம் பண்ணோம்னா தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு உற்சாகம். எவ்வளவு 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 எளிமைப்படுத்தி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓய்வாசனம் பண்ணிட்டு அப்படியே நாடி சுத்தி 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. 10 நிமிஷம் நாடி சுத்தி பண்ணோம் அப்படின்னா நம்ம மனசு ஒரு அமைதிக்கு போயிடும். அந்த மாதிரி இந்த பிருஷ்டாசனம், கிரியாசனம், சூரிய நமஸ்கார் நம்ம ஆசன தொகுப்புகளோடு நம்ம எளிமையான ஆசனம் பண்றோம். அந்த ஆசன தொகுப்புகளோட பண்ணும் போதுன்னா நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். நம்மளுடைய பினிஷிங், நம்ம ஆசனங்களை முடிக்கும் போது இந்த பிருஷ்டாசனம், கிரியாசனம், சூரிய நமஸ்காரம் முடிச்சாதான் அந்த ஆசனங்களை முடிச்ச மாதிரி ஒரு உணர்வு. 3 தடவைல இருந்து 3 சைக்கிள்ல இருந்து 4 சைக்கிள். அது நம்ம அந்த சைக்கிளா தான் பண்ணணும். சில பேர் பிருஷ்டாசனம் 3 தடவை, பிரியாசனம் 3 தடவை, சூரிய நமஸ்காரம் 3 தடவை. ஒரு சைக்கிளா மாத்தி மாத்தி ஒரு தடவை பிருஷ்டாசனம், பிரியாசனம், சூரிய நமஸ்காரம் கரெக்டா அந்த சைக்கிளை பண்ணிட்டு ஓய்வாசனம் பண்ணிட்டு ஓய்வாசனம் பண்ணி முடிச்சுட்டு இவ்வளவு ஆசனங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு அமைதிக்கு போயிடுது. உடம்புக்கு பல வகையான உணர்வுகளை இந்த ஆசனங்கள் பண்ணும்போது என்ன பண்றோம், பல வகையான உணர்வுகளை, பல வகையான இயக்கங்களை, இந்த ஹார்மோன்கள் சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிகளை பல நிலைகள்ல கொடுத்து அதை நல்ல செம்மையாக்க வச்சு கரெக்டா ஓய்வாசனத்துக்கு முடிச்சிடறோம். நல்ல ஒரு 2 நிமிஷம் ஆழ்ந்து இந்த ஓய்வாசனம், சாந்தி ஆசனம், சுகாசனம், அத சபாசனம் சொல்ல மாட்டார் குருதேவர், சாந்தி ஆசனம், சுகாசனம். அப்படி சாந்தி ஆசனம், சுகாசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே தன்னை மறந்து இந்த சுவாசத்துல மட்டுமே நம்ம கவனத்தை வச்சு உடம்ப நல்லா தளர்ந்து போட்டு முடிச்சுட்டு எழுந்து உட்காந்து மூச்சு பயிற்சி அல்லது பிராணாயாமம், அதுக்கப்புறம் தியானம் அப்படி முடிக்கிறோம். இதெல்லாம் நம்ம அன்றாடம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சொத்து. நமக்கு எவ்வளோ பணம், செல்வம், வாழ்க்கையில நம்ம எதுக்கோ நம்ம நேரம் செலவு பண்றோம். எல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம ஓடுறது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான், அந்த பணம், செல்வம். இது பின்னாடிதான் ஓடுறோம், வேற ஒண்ணுமே இல்லை. என்ன நான் பிஸியா இருக்கிறேன்ப்பா, இது பண்றேன் அது பண்றேன், எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா நீ எதுக்கு ஓடுற அப்படின்னா பணத்துக்காக ஓடுறோம், வேற ஒண்ணுமே இல்லை. அதை கொஞ்சம் நம்மளோட தேவைகள் நம்ம பூர்த்தியான அப்புறம் அதை தூக்கி அப்படி ஓரம் வச்சுட்டு நம்ம இதுக்கான நம்ம உடம்புக்காக, உயிருக்காக, மனசுக்காக எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட அந்தராத்மாவுக்காக நம்ம செலவு பண்றோம். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம கொஞ்சம் காலத்தை செலவு பண்றோம், பெற்றோர்களுக்காக காலத்தை செலவு பண்றோம், எப்படியோ நம்ம காலத்தை செலவு பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா நம்ம அந்தராத்மாவுக்காக நம்ம வாழ்நாள நம்ம என்னப்பா பண்ணிட்டோம்? ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லை. அப்படி அந்தராத்மாவுக்காக நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னா, அது பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கிறவன் நம்மள பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. வரும் வழி போ வழி மாய வழியே, வரும் வழி போ வழி மாய வழியே, கரு வழியே கண்டவர் காணா வழியே, பெருவழியாய் நந்தி பேசும் வழியே, குரு வழியே சென்று கூடலும் மாமே. அது குருதேவர் காட்டிய வழி, குருதேவர் காட்டிய வழி. மாய விளக்கது நின்று மறைந்திடும். நம்ம உடம்புல மாய விளக்கு இருக்குது, தூய விளக்கு இருக்குது, காய விளக்கு ஒண்ணு இருக்கு, சேய விளக்கு ஒண்ணு இருக்கு. மாய விளக்கு அது நின்று மறைந்திடும், தூய விளக்கு அது நின்று சுடர்விடும், காய விளக்கு அது நின்று கணர்க்கிடும், சேய விளக்கை தேடுகின்றேனே. இது மாயம். இந்த மாய விளக்கு நமக்குள்ள ஜீவாத்மா இருக்குது. மாய விளக்கு அது நின்று மறைந்திடும், தூய விளக்கு அது நின்று சுடர்விடும். நமக்குள்ள பரமாத்மாவும் இருக்குது தூய விளக்கு. காய விளக்கு அது நின்று கணர்ப்பிடும். இந்த காய விளக்கு உடம்பு அழிஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். அழியாத ஒண்ணு இருக்குது, மாய விளக்கும் தூய விளக்கும். சேய விளக்கை தேடுகின்றேனே, இதெல்லாம் செயல்படுத்துற பரமாத்மா நமக்குள்ளே இருக்கிறான். அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த மாய விளக்கும் அந்த தூய விளக்கையும் நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கை நமக்கு சிறப்பாயிடும். அப்படி வாழ்க்கையை நம்ம சிறப்பா அமைச்சிக்கிறது தான் மனிதனுடைய அடுத்த பரிணாமம். மனிதனை நம்மளுடைய அடுத்த பரிணாமத்துக்கு நம்மளை சிந்திப்பை வைப்பதும், அடுத்த பரிணாமத்துக்கு நம்மளை கொண்டு போய் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டே என்ன பண்ண போறோம் அப்படின்னா எங்க இருந்து வந்தோமோ இங்கேயே போய் சேர போறோம். இதுதான் ஊழியின் முடிவு, அதுதான் மோட்சம், அதுதான் முக்தி. முக்திக்கு வித்தாகும் முதல்வன் தன் ஞானமே, முக்திக்கு வித்து முதல்வன் தன் ஞானமே. இந்த முக்தி எப்படி நமக்கு கிடைக்கும்னா முக்திக்கு வித்து முதல்வன் தன் ஞானமே, பக்திக்கு வித்து பணிந்துற்று பற்றலே, சித்திக்கு வித்து சீர்பதம் தான் சேரல், சக்திக்கு வித்து தனதூப சாந்தமே. முக்திக்கு வித்தாவது எதுனா
முதல்வன் தன் ஞானம். குருதேவர் சொல்லி கொடுத்த அந்த பாடம் தான் முக்திக்கு வித்தாது. பக்திக்கு வித்துன்னா பணிந்துற்று பற்றலே, அது வந்து சரணராயணும், தன்னைத்தான் அங்க கொடுத்துடணும். சித்திக்கு வித்து சீர்பதம் தான் சேரல். இந்த சித்திகள்லாம் மனிதனுக்கு எப்படி கை வருதுன்னா யோகத்தால கை, இந்த யோகா அனுஷ்டானங்களால குருதேவரோட அனுகிரகங்களால கை வருது. சக்திக்கு வித்து தனசூப சாந்தமே. இதுதான் இந்த முக்தி, பக்தி, சக்தி, சித்தி, இது எல்லாம் கை கொடுறது ஒன்னே ஒண்ணுதான், யோகம் மட்டும்தான். அப்பேற்பட்ட அந்த யோகத்தை, அந்த பிரம்மாஸ்திரத்தை நீங்க எல்லாம் கத்துக்கின்னு அதை பழகின்னு வரீங்க. பழகின்னு வரும்போது இந்த பாடத்திட்டத்தையும் கேட்டுன்னு வரீங்க. இங்க என்ன ஆகுதுன்னா முழுமை பெற்ற போது, எது முழுமை பெற்ற போது? குருதேவரோட எண்ணம், குருதேவரோட சிந்தனை, அவர் எதற்காக இதெல்லாம் அவரு அதை வந்து தயார் பண்ணார், எதுக்காக இந்த உலகத்துக்கு கொடுத்தார் அப்படின்றதெல்லாம் முழுமை பெற்ற போது இந்த நலம் தரும் நல்லாசனங்களுடைய வகுப்பு, அந்த புத்தகத்தினுடைய விளக்கம் இது போதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்பு வந்து நாம வந்து பிராணாயாமம், பிராணாயாமத்துக்கு ஒரு வகுப்பு, பிராணாயாமத்தோட பயன்கள் அப்படின்றத அடுத்த வகுப்புல பார்க்க போறோம். பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடம் இருந்த அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.